நமக்கு நோய் வந்து வேதனைப்படும் போது நல்லதை யாராவது சொன்னாலும் கூட ஏற்க மறுக்கும். அந்த வேதனைப்பட்டுள்ளவர்களுக்கு வேதனை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த ரசித்து கேட்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய வேதனைகள் தெரியாது. அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இது நல்லது, அது எப்படி இருந்தது என்ற உயர்ந்த குணங்களை பற்றி நீங்கள் சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாகி அதனுடைய நிலைகளை நாம் கேட்க மறுப்போம். ஏனென்றால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் அதிகரிக்கப்படும் போது நல்ல உணர்வுகளை நுகராத வண்ணம் தடைப்படுத்தி நமக்குள் தீமையை விளைவிக்கும். இத்தகைய நிலையிலிருந்து மனிதன் மீள வேண்டும் என்பதற்காக காட்டுப்பகுதியில் தாவர இனங்கள் எவ்வாறு அதனதன் உணர்வு கொண்டு கூட்டமைப்பாக இருப்பினும் அதிலே தான் இன மரங்கள் அதிகமாக இருப்பமும் அதனுடைய அலைவரிசை அதிகமாகின்றது. அதிலே சிறு சிறு செடிகளாகவோ அல்லது அந்த மற்ற மாற்று மரங்களின் தன்மை குறைவாக இருக்கும் போது இந்த அதிகமாக அடர்த்தியாக இருக்கும் மரங்கள் அது தனது உணர்வால் கவர்ந்து அதிகமாக கவரப்படும் போது அதன் அருகிலே இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஆக அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு அதன் உணர்வை கவரும் திறன் இழக்கப்படுகின்றது. ஏனென்றால் இது அடர்த்தியின் தன்மை வரப்படும் போது அந்த மரங்களுக்கு வரும் சத்தினை இதை தடைப்படுத்தி மறைத்து விடுகின்றது. ஆகவே அது மிகவும் சிரமப்பட்டுதான் அந்த மரம் வளர்ச்சி பெறுகின்றது. என்ற நிலையை காட்டுக்குள் அழைத்து சென்று ஒவ்வொரு மரங்கள் குறைவதும் அதன் உணர்வு வேகங்கள் எவ்வாறு வருகிறது என்று அதை உணரும்படி செய்தார்.